யதார்த்தமா தான் இருந்திருக்காரு. உடம்பு முடியலைங்கிற மாரி எந்த சிம்ப்டமே அவருக்கு இருந்த மாரி தெரியல. வழக்கமா வாக்கிங் போறது தான். வழக்கமா வாக்கிங் போற மாரி போனவரு, ஒரு சின்ன நெஞ்சு வலி வந்திருக்கு அவருக்கு. வந்தோனே சுதாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்து மனைவிகிட்ட சொல்லி வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, மேசிவா அந்த அட்டாக் வந்து டர்ன் ஆயிருச்சு. ரொம்ப ஒரு மாரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்க்கு போய் மயங்கியிருக்காரு. எப்படியாவது காப்பாத்திரணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்ட் மேசிவா அட்டாக் ஆகும்போது, சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா, உங்களால வந்து சில சில பேஷண்ட் வந்து ரெக்கவர் பண்ணிற முடியும். இதய துடிப்ப வந்து மறுபடியும் கொண்டு வந்துர முடியும். இந்த சிபிஆர் ட்ரீட்மெண்ட்ல. அப்படிலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனப்பவே பாக்யராஜ் சார் இறந்துட்டார் அப்படின்னு தான் சொல்றாங்க. அங்க போனப்பவே இறந்துட்டாருன்னு தான் சொல்றாங்க. 9:30 மணிக்கு வந்து இல்லங்க ஒண்ணும் பண்ண முடியலன்னு டாக்டர்ஸ் வந்து கை விரிச்சுட்டாங்க. அவர் இறந்துட்டாருங்கிறத சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சும்மா சாப்பிட்டு படுத்த மனுஷன், இன்னைக்கு காலையில எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு வாக்கிங் போன மனுஷன் இன்னைக்கு ஒரு அப்படி இப்படின்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள ஆளே இல்லைங்கிறது வந்து தாங்கிக்க முடியாத வேதனை. திடீர்னு நோய்வாய்ப்பட்டிருந்தாரு. ஒரு 1 மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அப்படிங்கிற மாரி ஏதாவது செய்திகள் இருந்தா அது வந்து